புதுச்சேரியில் நாராயணசாமி அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி தருவதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமியை ஆதரித்து பேசிய அவர், கருப்பு பணத்தை ஒழிக்க பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கையை வரவேற்பதாகவும், ஆனால் முன்னதாக எடுக்க வேண்டிய நடவடிக்கையை ஏன் எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இதனிடையே விவசாயிகளின் நலன் கருதி மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் பாஜக வேட்பாளரை அவர் ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது இதனை கூறினார். தஞ்சை தொகுதி பாமக வேட்பாளர் குஞ்சித பாதத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், டெல்டா விவசாயிகளுக்கு காவிரி நீர் கிடைக்காமல் போனதற்கு திமுக தான் காரணம் என்று புகார் தெரிவித்தார். தஞ்சாவூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், நெல் மற்றும் கரும்புக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருப்பரங்குன்றத்தில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனும், நெல்லித்தோப்பில் அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத்தும் பிரச்சாரம் செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய சீவான், கடந்த தேர்தலில் 1.1 விழுக்காட்டு வாக்குகள் தமது கட்சிக்கு கிடைத்தது ஒரு தொடக்கம் என்று குறிப்பிட்டார். ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் 2016 இந்த சட்டசபை தேர்தலில் ஒண்ணுமே இல்லை. இப்ப 1.1 நீத்திருக்காங்க மக்கள்.